வேலுசாமி என்னுடைய மனசு தெரியும் எனக்கு. ஏன்னா அவர் தொண்டர்கள் பக்கம் இருப்பாங்க. ஒட்டுமொத்த காங்கிரஸ் தொண்டர்களும் டிவிகே பக்கம் தான் நிக்கிறாங்க. ஒட்டுமொத்த விசிகே தொண்டர்களும் டிவிகே பக்கம் தான் நிக்கிறாங்க. ஒட்டுமொத்த கம்யூனிஸ்ட் தொண்டர்களும் டிவிகே பக்கம் தான் நிக்கிறாங்க. ஒட்டுமொத்த அதிமுக எம்ஜிஆரோட விசுவாசிகளும் அம்மாவோட விசுவாசிகளும் டிவிகே பக்கம் தான் நிக்கிறாங்க. டிவிகே ஏன் ஏத்து நிக்க மாட்டேங்குது? இவங்களை ஏத்து ஏன் நிக்க மாட்டேங்குதுன்னா, தலைவர்களுக்கு மைண்ட் வேற இருக்கு, ஆனா தொண்டர்கள் எங்களோட இருக்கிறாங்க. அதனாலதான் நாங்க ஏத்து நிக்க மாட்டேங்கிறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். அதுக்கு நீங்க என்ன ப்ரூஃப்னு கேட்பீங்க. இன்றைக்கு ஈவினிங், இன்னைக்கு அதாவது நேத்து, இன்னைக்கு 24 23ஆம் தேதி சாயங்காலம் நான் வரும்போது இந்தியா டுடேல ஒரு சர்வே போட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய சேனல், இந்தியா டுடே இங்கிலீஷ் சேனல், டெல்லியில உட்காந்துட்டு அந்த சர்வே ரிப்போர்ட் என்னமா சொல்லுது? ஒட்டுமொத்த திமுக கூட்டணி 33%, டிவிக்கு மட்டும் 31%. இதுதான் மக்களுடைய ஆதரவு. வெளியே வரும்போது ஒட்டுமொத்த பெண்களும் நிக்கிறாங்களா, அண்ணா நல்லா இருக்கீங்களான்னு. இப்ப தெரியுதா நம்மள ஏன் திமுக அதிகமா தாக்குறாங்க அப்படின்னு. இப்ப கூட நான் பேசுறதுக்கு முன்னாடி எஸ்பி கொஞ்சம் நிப்பாட்டுங்க அப்படின்னு. எஸ்பி சார், காவல்துறை நான் திட்டமாட்டேன், நீங்களும் எங்களுடைய நண்பர்கள் தான். எங்களுடைய பிரச்சனை இந்த ஆட்சியினுடைய உண்மை முகத்தை சொல்லணும். இந்த பாருங்க, நம்ம ஸ்டீபன் அண்ணன் 2019 ஸ்டாலின் சாரை கூட்டிட்டு வந்தார். முதலமைச்சர் ஆனவன நன்றி சொல்ல கூட இல்லை, முதல்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. இதுதான் திமுக. எதிர்கட்சியா இருக்கும் பொழுது ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சியா இருக்கும் பொழுது சகோதரத்துவம். அது அந்த திருச்சி வேலுமணி எனக்கு நல்லாவே தெரியும். எதிர்கட்சியா இருக்கும் போது உறவு, ஜெயிச்ச பிறகு ஒரே மிதி, கீழே காலு கீழே நீங்கெல்லாம். இதுதான் சனாதானம். அண்ணன் திருமாவளவனுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், ஏன் ஒரு குடும்பம் மட்டும்தான் ஆட்சியில் புரியணுமா? ஒருத்தர் ஒரு சினிமாவெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு 500 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு நல்லது பண்ணணும்னு நினைச்சா என்னென்ன பிரச்சனை? உங்களுக்கு எங்களுக்கும் நம்ம 2 பேரும் ஒண்ணுன்னு. புரட்சியாளருடைய கொள்கை என்ன? நம்மளாம் உங்களை எதிர்த்து நாங்க என்ன பண்ண போறோம்? டெய்லி எங்களை எதிர்த்துட்டு இருக்கீங்க. எதுக்க வேண்டிய இடம் எங்க இருக்கு? வேங்கவேல் பிரச்சனை எதுக்கணும், மண்டக்காடு பிரச்சனை எதுக்கணும். ஒட்டுமொத்த தலித் சகோதரர்கள், கிறிஸ்துவ மதத்திற்கு மாறின தலித் சகோதரர்களுக்கு என்ன நடந்துச்சு? ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. தலித்துகள் கிறிஸ்டினா மாறினும் போது சலுகைகள் கொடுக்கணும்னு திமுக அவங்க தேர்தல் அறிக்கையில் அது சொல்லியிருக்கு. ஏன் அதை நடைமுறைப்படுத்தலன்னு கேட்கணும். கிறிஸ்துவ தலைவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? இன்னொன்னு முக்கியமான ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். முந்தா நேத்து நம்ம முதலமைச்சர் திருநெல்வேலியில கரெக்டா அல்வா கொடுத்தாரு எல்லா கிறிஸ்துவ மக்களுக்கும். கரெக்டா திருநெல்வேலியில சூஸ் பண்ணதே எதுக்கு தெரியுமா? நல்ல கிண்டி ஒரு அல்வா கொடுத்தாரு. அந்த அல்வா என்னன்னா, டக்குன்னு படிச்சாரு. ஒரு அஞ்சு விஷயத்த படிச்சாரு. அப்படியே படிச்சுட்டு நம்ம இனிகோ அண்ணனை பார்த்துட்டு அப்படியே பார்த்தாரு. இனிகோ அண்ணனை பார்த்துட்டு, இதெல்லாம் போதுமா உங்களுக்கு? இதெல்லாம் போதுமா? நீங்க என்ன பண்ணையாரா? நீங்க கொடுப்பீங்களா, நாங்க வாங்குவீங்களா? எங்களுடைய உரிமை இது. அதுல என்ன உரிமை? கிறிஸ்துவ மக்கள் கல்லறை கேட்கிறாங்க, இறந்த பிறகு கல்லறை கேட்கிறாங்க. அன்னைக்கு 4 கல்லறையை 4 டிஸ்ட்ரிக்ட்ல அனௌன்ஸ் பண்றாரு. அப்படி அனௌன்ஸ் பண்ணும் பொழுது 4 டிஸ்ட்ரிக்ட் அனௌன்ஸ் பண்றாரு.